ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்ல இருக்கிற மாடல் 4 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்ல இருந்து 1 to 3 மாடல் வரைக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணி தருவோம். ஸோ என்னோட கைடன்ஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ மாடல் 4 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிவைட் அப்படின்னு இருக்கும். மாடல் 3 பார்த்தீங்கன்னா டிவைடட் பைன்றது பார்த்தீங்களா, இது எப்படி இருக்கும், டிவைட் அப்படின்னு இருக்கும். சரியா, தமிழில் என்ன சொல்லுவாங்க, வகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தா நம்ம என்ன தான் எடுப்போம், ஹச்சிஎஃப் தான் எடுப்போம். என்ன பண்ணுவோம், ஹச்சிஎஃப் தான் எடுப்போம். ஸோ இதில் வந்து ஒரு 3 கேசஸ் இருக்குது. சரியா, ஒன்று வந்து நோ ரிமைண்டர், எந்த ரிமைண்டருமே கிடையாது, எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். நோ ரிமைண்டர் அப்படின்னு இருக்கும், எந்த நம்பருமே இருக்காது, எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். இப்போ நோ ரிமைண்டர் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹச்சிஎஃப் எடுத்தால் போதும், முடிஞ்சு போச்சு. சரியா, ரெண்டாவது சேம் ரிமைண்டராக தான் என்ன பண்ணுவீங்க, ரெண்டாவது ரிமைண்டர் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா, சேம் ரிமைண்டராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும். சரியா, ஸோ சேம் ரிமைண்டராக இருக்கும்போது இப்போ ஏபிசின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஏலேருந்து பியை கழிக்கணும். ஸோ ஏலேருந்து பியை கழிக்கணும். சரியா, அது பியிலேருந்து சியை கழிக்கணும், பியிலேருந்து சியை கழிக்கணும். அடுத்தது திரும்ப சியிலேருந்து என்ன பண்ணணும், ஏவை கழிக்கணும். சியிலேருந்து என்ன பண்ணுவீங்க, ஏ கழிப்பீங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து ஒரு A1, இதோட வேல்யூ வந்து ஒரு A2, இதோட வேல்யூ வந்து ஒரு A3ன்னு கிடைச்சது அப்படின்னா இந்த கிடைச்ச வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஹச்சிஎஃப் எடுப்பீங்க. இதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஹச்சிஎஃப் வந்து எடுப்பீங்க. சரியா, அதே நேரத்தில் ரிமைண்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. தேர்ட் கேஸ் ரிமைண்டர் வந்து என்னதான் இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிங்கிற நம்பருக்கு PQRன்னு ரிமைண்டர் இருக்கு. சரியா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரையும் ரிமைண்டரையும் கழிச்சிடணும். இந்த நம்பரையும் ரிமைண்டரையும் கழிக்கணும். அப்ப A மைனஸ் பி, ரெண்டாவது நம்பரையும் ரிமைண்டரையும் கழிங்க. சரியா, B மைனஸ் Q, அடுத்து C மைனஸ் R. ஸோ அதே மாதிரி இதோட வேல்யூ வந்து ஒரு A1 வருதுன்னு வச்சுக்கோங்க, இதோட வேல்யூ A1, இதோட வேல்யூ A2, இதோட வேல்யூ வந்து A3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூக்கு நீங்க என்ன பண்ணணும், ஹச்சிஎஃப் எடுக்கணும். இந்த வேல்யூக்கு நீங்க என்ன பண்ணணும், ஹச்சிஎஃப் எடுக்கணும். சரியா, ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். 3 கான்செப்ட் தான். டிவைட் அப்படின்னு வந்தாலே ஹச்சிஎஃப் எடுக்க போறீங்க. நோ ரிமைண்டர் இருந்தால் டைரக்டா ஹச்சிஎஃப் எடுத்துருவீங்க. சேம் ரிமைண்டரா இருந்தால் இப்போ ஏபிசின்னு இருக்கும்போது ஏலேருந்து பிஏ கழிப்பீங்க, பிலேருந்து சிஏ கழிப்பீங்க, சிலேருந்து ஏவை கழிப்பீங்க. ஸோ வரக்கூடிய வேல்யூக்கு வந்து ஹச்சிஎஃப் எடுப்பீங்க. சரியா, ஸோ ரிமைண்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, அந்த வகுக்கக்கூடிய நம்பரையும் அந்த ரிமைண்டரையும் கழிச்சிருவீங்க. கழிச்சிட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹச்சிஎஃப் எடுப்பீங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இந்த மாடல் 4 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the greatest number which when divide, greatest number கொடுத்துருக்காங்க, which when divide கொடுத்துருக்காங்க, வகுக்கும் போது. சரியா, மீதி முறையே 5 மற்றும் 7 தரக்கூடிய மிகப்பெரிய வகு எண் என்னன்னு கேட்காங்க. மிகப்பெரிய வகு எண் என்னன்னு கேட்காங்க. வகுத்தின்னு வந்துட்டாலே அது வந்து என்னதான், ஹச்சிஎஃப் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, வகுத்தி, அதான் நம்ம வந்து மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். வகுத்தின்னு வந்தாலே ஹச்சிஎஃப் தான், மறக்கவே கூடாது. சரியா, ஸோ நம்ம கேஸ் வந்து என்னது, ரிமைண்டர். இப்போ 989, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1327 2 இருக்குது. இதுக்கு ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 57 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுல இருந்து ரிமைண்டரை கழிச்சிருவோம்ல. அப்போ கழிச்சா நமக்கு என்ன இருக்கும், 984 கிடைக்கும். இதுல இருந்து கழிச்சா என்ன கிடைக்கும், 1320 கிடைக்கும். சரியா, ஸோ நம்ம கிடைச்ச வேல்யூக்கு தானே நீங்க ஹச்சிஎஃப் கண்டுபிடிப்பீங்க, அதை போட்டா போதும். ஸோ 9841320 முதல்ல 2ஆல போடுவீங்க. எப்போதுமே சின்ன நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போதான் நம்ம ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம். சரியா, ஸோ 4 2 8 9 2 18 2 4 6 2 12 மீது 1 6 2 12 0. சரியா, ஸோ திரும்ப 2ஆல படிங்கன்னா 2 4 4 2 8 6 2 12. ஸோ 3 2 6 3 2 6 0. ஸோ பாத்திரத்துல இருந்து 3ஆல போகும் அப்படின்னு. ஸோ n 3 24 3 6 1 3 3 1 3 3 0. திரும்ப 2ஆல போடலாமா. ஸோ 4 2 8 1 2 2 2 10 மீதம் 1. ஸோ 2 10. ஸோ இதுக்கு மேலே இது போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 4 4 12 12 2 24. அப்போ ஹச்சிஎஃப் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 24 கிடைக்கும். ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுடலாம்.
அடுத்த क्वेश्चन பாருங்க. Let n be the greatest number that will divide 1305, 4665 and 6905 leaving the same remainder. Divide இருக்கு. சரியா? n என்பதை பெரிய எண்ணாக எடுத்துக்கொண்டால் அது 1305, 4665 மற்றும் 6905 ஆகியவற்றை வகுக்கும் போதுன்னு இருக்கா. அப்ப இந்த மாடல் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏபிசின்னு இருந்துச்சு அப்படின்னா ஏபிசின்னு இருந்தா ஏல இருந்து பிஏ சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க, பில இருந்து சிஏ சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க, சில இருந்து ஏ சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? இங்க நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. 1305 இருக்குது, 4665 இருக்குது, 6905 இருக்குது. அப்ப ஏல இருந்து பிஏ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சரியா? அப்போ 4665 ல இருந்து 1305 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0 6 3 3. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 3360. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா HCF எடுக்க போறோம். சரியா? அடுத்து இதுல இருந்து இதை கழிப்பீங்க, அப்படிதானே? ஸோ 6905 ல இருந்து 4665 கழிச்சிருங்க. 0 10ல இருந்து 6 கழிச்சா 4, 8ல இருந்து 6 கழிச்சா 2, 6ல இருந்து 4 கழிச்சா 2. ஸோ 2240. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6905 ல இருந்து எதை கழிப்பீங்க, 1305 வந்து கழிப்பீங்க. ஸோ 5ல இருந்து 5 கழிச்சா 0, 0, 9ல இருந்து 3 கழிச்சா 6, 6ல இருந்து 1 கழிச்சா 5, 5600. இப்போ நீங்க HCF போடும்போது எதால போடலாம், நம்ம 10ஆல போடலாமா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 336 கிடைக்குமா, 224 கிடைக்குமா, 560 கிடைக்குமா? அடுத்து எதால போடலாம், நீங்க 2ஆல போட்டு பாருங்க. ஸோ 4ஆல போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? வேணா 4ஆல போட்டுக்கலாம் நீங்க. சரியா? ஸோ என்னாங்க 32 மீத 1, 4 16, 5 20 மீத 2, 6 24. சரியா? ஸோ 1 4, 4 16, 0. ஸோ திரும்பவும் இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 2 4ஆல போடலாம். சரியா? 7 8, 1 4, 1 4, 4 16, 3 12, 5 20. திரும்ப இதால போடலாம், 7ஆல போடலாம். ஸோ 3 21, 2 14, 5 35. இதுக்கு மேல காமனானது இல்லை, போட முடியாது. அப்ப இதை நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ 4 16, 16 × 7, 7 28, 8 மீது 2, 1 7, 2 9. சரி, அப்பா போட்டுருங்க. 42க்கு 2 மீது 4, 1 7 4 எவ்வளவு, 11 கிடைக்கும். ஸோ 112 × 10, 1120 கிடைக்கும். இதான் வந்து என்னது, HCF. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட் கேட்டிருக்காங்க. சரியா? சம் ஆஃப் த டிஜிட்ஸ், அந்த பெரிய எண்ணில் உள்ள இலக்க எண்களின் கூடுதல் காண்க. சம் ஆஃப் த டிஜிட்ஸ். அப்போ 1 1 2 0 தான் கிடைச்சது. அப்ப சம் ஆஃப் த டிஜிட்ஸ்னா 1 + 1 + 2 + 0. அப்ப நம்ம எவ்வளவு இருக்கும், 2 + 2 4 நமக்கு கிடைக்கும். சரியா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. What is the greatest number that will divide 307 and 330 leaving remainders 3 and 7 respectively அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 307 இருக்குது, 330 இருக்குது, டிஃபரெண்ட் ரிமைண்டர் 37. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கழிப்பீங்க, அப்படிதானே? ஸோ நமக்கு இங்கே எவ்வளோ இருக்கும், 304 இருக்கும், இங்கே எவ்வளோ இருக்கும், 323 இருக்கும். இங்கே வேல்யூலாம் சின்னதாக தானே இருக்கு, இது லாஸ்ட்ல 3ன்னு முடியுதா, அப்போ 8 கண்டிப்பாக நமக்கு வராது, இந்த 16 வராது. அப்போ 19 7, இது ரெண்டும் ஒன்று போட்டு பாருங்க. முதல்ல 19 போட்டு பாருங்க. ஸோ 1 19 19 மீதி 11, 6 19 114. இங்க போட்டீங்கன்னா 1 19 19, இது எவ்வளவு இருக்கும், 20 133 இருக்கும். சரியா? அப்போ 19 × 7 போட்டா வரும் 57 63, 3 மீது 6, 1 7 6 13. சரியா? அப்ப நமக்கு என்ன பண்ணலாம், இதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். இப்போ 19 வந்து என்னது, இதோட HCF இருக்கும். இந்த 17 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. The largest number which divides 25, 73 and 97 to leave the same remainder in each case. 25, 73 மற்றும் 97 ஆகிய எண்களை வகுக்கும் போது ஒரே மாதிரியான மீதியை தரக்கூடிய பெரிய எண். சரியா? சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, 25, 73, 97 இதுல இருந்து இதை கழிப்பீங்க, பில இருந்து சியை கழிப்பீங்க, திரும்ப சில இருந்து ஏவை கழிச்சிருவீங்க. கரெக்டா? ஸோ 73ல இருந்து 25 கழிங்க. ஸோ 13ல இருந்து 5 கழிச்சா 8, 6 2 கழிச்சா 4. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 48.
ஸோ செகண்ட் நம்பர் 97லேருந்து 73 கழிங்க. ஸோ 7லேருந்து 3 கழிச்சா 6, 9லேருந்து 7 கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? சாரி, 7லேருந்து 3 கழிச்சிங்க அப்படின்னா 4 கிடைக்கும். 9லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 2 கிடைக்கும். சரியா? ஸோ 24. அடுத்தது நமக்கு 97லேருந்து எதை கழிப்பீங்க? 25 கழிப்பீங்க. ஸோ 7லேருந்து 5 கழிச்சா 2, 9ல் 2 கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7 கிடைக்கும். சரியா? ஸோ 72. ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் பார்க்கும்போதே நமக்கு வந்து இந்த 24 போகிற மாதிரி இருக்கா? ஏன்னா 24 நீங்கள் போட்டிங்கன்னா 2 24 48, 1 24 24, 3 24 72. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ டக்குன்னு பார்த்தோன்னே போட்டுடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The greatest number by which 2300 and 3500 are divided, leaving the remainders of 32 and 56 respectively is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2300 மற்றும் 3500 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பரும் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை சால்வ் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. ஆஃப்லைன் கிளாஸ் வித் ஹாஸ்டலோட நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ 24x7 ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.